சுஜய் சொட்டு நீர் பாசன முறையை தேர்வு செய்ததற்கு நன்றி. சொட்டு நீர் பாசன திட்டம் வெற்றி பெற கீழே குறிப்பிட்டுள்ள முக்கிய காரணங்களே ஆகும். சிறந்த வடிவமைப்பு, தரமான கருவிகள், சரியான வழிமுறைகள், களநிலை மேலாண்மை. சொட்டு நீர் பாசன முறையின் வடிவம் மற்றும் தரமாக அமைத்து தருவது சுஜய் இரிகேஷன்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பாகும். இந்த விஷயத்தில் கம்பெனி உங்களுக்கு முழு நம்பிக்கையை அளித்திட கடமைப்பட்டுள்ளது. சொட்டு நீர் பாசன முறையின் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது நிறுவனத்தின் பொறுப்புதான் என்றாலும் இதில் விவசாயிகளின் பங்கேற்பும் மிகவும் அவசியம். சொட்டு நீர் பாசன முறையை அமல்படுத்துதல். சாதாரணமாக சொட்டு நீர் பாசன முறையை அமல்படுத்துவது என்பது கீழே குறிப்பிட்டுள்ள சில வழிமுறைகளையே சாரும். விவசாயிகள் சொட்டு நீர் பாசன முறையில் ஆர்வம் காட்டியதை தொடர்ந்து சுஜய் நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விவசாயிகளின் நிலத்தை பார்வையிடுவார்கள். இத்தருணத்தில் விவசாயிகள் அதிகாரிகளுக்கு விவசாய முறை, செடிகளுக்கு இடையிலான இடைவெளி, விளைச்சல், நிலம், நீர்வளம் உள்ளிட்ட விவரங்களை வழங்க வேண்டும். உங்கள் தோட்டத்திற்கு உகந்த சொட்டு நீர் பாசன முறையை தேர்வு செய்திட இந்த விவரங்கள் மிகவும் முக்கியம். இந்த சந்தர்ப்பத்தில் சுஜய் நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் GPS கருவியின் உதவியுடன் உங்கள் தோட்டத்தில் சர்வே மேற்கொள்வார்கள். இதையடுத்து நீங்கள் அளித்த விவரங்கள் மற்றும் GPS சர்வேயின் உதவியுடன் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உங்கள் தோட்டத்திற்கு உகந்த சொட்டு நீர் பாசன முறையை வடிவமைப்பார்கள். உங்கள் தோட்டத்திற்கு வருகை தரும் கம்பெனி நிபுணர்கள் உங்கள் தோட்டத்தில் குழாய் பதிக்க சரியான இடத்தினை தேர்வு செய்து தருவார்கள். தோட்டத்தில் பள்ளம் வெட்டுவது விவசாயிகளின் பொறுப்பு. நிறுவன வல்லுநர்கள் குறிப்பிட்ட இடத்தில் மற்றும் அவர்கள் நிர்ணயித்த அளவில் விவசாயிகள் பள்ளம் தோண்ட வேண்டும். இதையடுத்து உங்கள் தோட்டத்தில் கம்பெனியின் சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் பிரிவினர் சொட்டு நீர் பாசன கருவிகளுடன் வந்து ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட திட்டத்தின்படி சொட்டு நீர் பாசன முறையை அமைத்துத் தருவார்கள். இந்த சமயத்தில் விவசாயிகள் உடனிருப்பது மிகவும் முக்கியம். அதிகாரிகள் செயல்முறையில் ஈடுபடுவதை விவசாயிகள் உடனிருந்து கவனித்தால் மட்டுமே பிற்காலத்தில் பராமரிப்பு வேலைகளை அவர்களாகவே செய்து கொள்ள முடியும். சொட்டு நீர் பாசன முறையை அமல்படுத்திய பிறகு விவசாயிகள் அதன் செயல்திறனை பரிசோதித்து பிறகு பள்ளத்தை மூட வேண்டும். ஒவ்வொரு லேட்டர்களின் இறுதியிலும் லேட்டர்கள் பேக்கிங் செய்து கொண்டால் லேட்டர்கள் நேராக நின்று கொள்ள இது உதவும். சொட்டு நீர் பாசன திட்டத்தை அமல்படுத்தியதை அடுத்து நிபுணர்கள் விவசாயிகளுக்கு மேலாண் பயிற்சி அளிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பயிற்சியாளர்கள் குறிப்பிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். சொட்டு நீர் பாசன முறைக்கு உகந்த மேலாண்மை திட்டம். சொட்டு நீர் பாசன முறையின் மேலாண்மைக்கு விவசாயிகள்தான் முழு பொறுப்பு. சொட்டு நீர் பாசன முறையின் பாதுகாப்பு, பயன்பாட்டு காலம் மற்றும் மகசூல் வீதம் இவை அனைத்தும் சரியான பயன்பாட்டு முறையைத்தான் சார்ந்துள்ளது.
சிறந்த வடிவமைப்பு, தரமான கருவிகள் மற்றும் சரியான வழிமுறைகளை தேர்வு செய்த போதிலும் செயல்முறை, பயன்பாட்டு முறை மற்றும் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் ஒட்டுமொத்த திட்டமே பலனற்று போன உதாரணங்களும் உள்ளது. அடிப்படை அறிவு. கம்பெனியின் தொழில்நுட்ப நிபுணர்கள் குறிப்பிட்ட கால அட்டவணைப்படி விவசாயிகள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதிக நீர் பாய்ச்சுவது அல்லது குறைந்த நீர் பாய்ச்சுவது இவ்விரண்டுமே திட்டத்தின் தரம், செயல்திறன் மற்றும் விளைச்சல் ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். நீரின் அழுத்தம் எப்பொழுது சதுர சென்டிமீட்டருக்கு 1.2 முதல் 1.5 கிலோ வரை உள்ளது என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நீர்க்குழாய்கள் உபயோகத்தில் உள்ள நிலையில் தேவையான வால்வுகள் திறந்த நிலையில் இருத்தல் வேண்டும். இல்லையென்றால் நீர் அழுத்தம் அதிகரித்து திட்டத்தின் மீது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். வடிகட்டிகளை பராமரித்தல். வடிகட்டிகள் சொட்டு நீர் பாசன திட்டத்தின் இதயத்தை போன்றது. அதில் ஏதாவது கோளாறு நேர்ந்தால் ஒட்டுமொத்த திட்டமே பாதிக்கக்கூடும். வடிகட்டிகளை சரியாக பராமரிக்க தவறினால் சொட்டு நீர் பாசன குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சீரான பாசனம் என்பது கெட்டுவிடும். இதனால் விளைச்சல் பாதிக்கப்படும். சுஜை சொட்டு நீர் பாசன முறையில் நீரின் தரத்திற்கு ஏற்ப 4 வகை வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஹைட்ரோசைக்ளோன் வடிகட்டி பராமரிப்பு. நீர்க்குழாய் உபயோகத்தில் உள்ள நிலையில் நாள் ஒன்றுக்கு ஒரு தடவை கீழ்ப்பகுதியில் உள்ள வால்வினை திறக்க வேண்டும். அப்பொழுது திடப்பொருள் ஏதாவது அடைப்பட்டிருந்தால் வெளியேறிவிடும். வாரம் ஒருமுறை தண்ணீர் பம்ப் மூடிய நிலையில் ரிசீவர் டேங்கின் மூடியை திறந்து டேங்கினை முழுமையாக சுத்தப்படுத்தவும். மூடியை பொருத்தும் பொழுது பம்பின் முனையில் குப்பை ஏதும் இல்லாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஷேண்ட் வடிகட்டி பராமரிப்பு. நீர்க்குழாய் உபயோகத்தில் உள்ள நிலையில் 2 to 3 நாட்களுக்கு ஒருமுறை பேக்வாஷ் முறைப்படி சுத்தம் செய்ய வேண்டும். பேக்வாஷ் செய்முறை. பேக்வாஷ் செய்முறையை விஞ்ஞான ரீதியாக கையாளுதல் அவசியம். முதலில் ஃப்ளஷ் வால்வினை குறைந்தது 20 முதல் 30% திறக்க வேண்டும். முழுமையாக வால்வினை திறந்தால் உள்ளே உள்ள மண் வெளியேறும் அபாயம் உள்ளது. பிறகு அவுட்லெட் வால்வினை மூட வேண்டும். இதனைத் தொடர்ந்து ஃப்ளஷ் இன்லெட் வால்வினை திறக்க வேண்டும். கடைசியாக இன்லெட் வால்வினை மூட வேண்டும். அப்பொழுது வடிகட்டிகளில் அடைபட்டுள்ள திடப்பொருட்கள் வெளியேறும். சுமார் 1 முதல் 2 நிமிடம் வடிகட்டிய பிறகு சாதாரண செயல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதை செய்வது கூட முறை தவறாமல் இருக்க வேண்டும். முதலில் இன்லெட் வால்வினை திறக்க வேண்டும். பிறகு ஃப்ளஷ் இன்லெட் வால்வினை மூட வேண்டும். அவுட்லெட் வால்வினை திறக்க வேண்டும். கடைசியாக ஃப்ளஷ் வால்வினை மூட வேண்டும். வருடத்திற்கு ஒருமுறை வடிகட்டியில் கீழ்ப்பகுதியில் உள்ள மணலை நீக்கிவிட்டு புது மணலை போட வேண்டும். இந்த சமயத்தில் வடிகட்டி பழுது ஆகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். 3 முதல் 4 அளவிலான குவார்ட்ஸ் சாண்ட் மட்டுமே உபயோகிக்க வேண்டும். நீரின் அழுத்தம் அதிகமானாலோ அல்லது நீர்க்குழாயில் தண்ணீர் சரியாக வரவில்லை என்றாலோ சாண்ட் வடிகட்டியில் திடப்பொருட்கள் அடைபட்டதன் அறிகுறியாக இருக்கலாம். ஆகையால் இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் வடிகட்டியை உடனே சுத்தம் செய்ய வேண்டும்.
ஸ்கிரீன் வடிகட்டி பராமரிப்பு. தண்ணீர் பம்பு செயலில் உள்ள நிலையில் 2 முதல் 3 மணிக்கு ஒருமுறை வடிகட்டியின் ஃப்ளஷ் வால்வினை 10 முதல் 15 வினாடி வரை திறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வடிகட்டியை திறந்து அதிலுள்ள சல்லடையை சுத்தமான தண்ணீரில் கழுவி மீண்டும் பொருத்த வேண்டும். மூடியை மூடும் சமயத்தில் முனையில் குப்பை ஏதும் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நீரின் அழுத்தம் அதிகமானால் அல்லது ட்ரிப்பரில் தண்ணீர் சரியாக வராமல் போனால் அது ஸ்கிரீன் வடிகட்டியில் திடப்பொருள் அடைத்திருப்பதின் அறிகுறியாக இருக்கலாம். ஆகையால் இது போன்ற சந்தர்ப்பத்தில் வடிகட்டியை உடனே சுத்தம் செய்திட வேண்டும். டிஸ்க் வடிகட்டி பராமரிப்பு. தண்ணீர் பம்ப் செயல் நிலையில் உள்ள பொழுது 2 முதல் 3 மணிக்கு ஒருமுறை ஃபில்டர் ஃப்ளஷ் வால்வினை 10 முதல் 15 வினாடிக்கு திறந்துவிட வேண்டும். நாள்தோறும் ஃபில்டரை திறந்து அதற்குள் இருக்கும் டிஸ்கினை தூய நீரினால் சுத்தம் செய்து கழுவி மீண்டும் பொருத்த வேண்டும். மூடியை மூடும் பொழுது முனையில் குப்பை ஏதும் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நீரின் அழுத்தம் அதிகமானாலோ அல்லது ட்ரிப்பரில் தண்ணீர் சரியாக வராவிட்டாலோ அது டிஸ்க் ஃபில்டரில் திடப்பொருள் அடைத்திருப்பதை குறிக்கலாம். இந்த தருணத்தில் ஃபில்டரை உடனே சுத்தம் செய்திட வேண்டும். PVC பைப்புகளின் பராமரிப்பு. PVC பைப்புகளில் அடைந்திருக்கக்கூடிய திடப்பொருட்களை வெளியேற்றிட வாரம் ஒருமுறை சப் மெயின் முனையில் உள்ள ஃப்ளஷ் வால்வினை தண்ணீர் பம்ப் செயலில் உள்ள நிலையில் 2 நிமிடம் திறந்து பின்னர் மூட வேண்டும். லேட்டரல் பராமரிப்பு. வாரம் ஒருமுறை தண்ணீர் பம்ப் செயலில் உள்ள நிலையில் லேட்ரல் பைப்பின் முனையில் உள்ள எண்ட் கேப்பினை திறந்து கைமேல் நீரினை விட்டுக்கொண்டு சோதித்து பார்க்க வேண்டும். பைப்பில் உள்ள கழிவுகளை நீக்கி சுத்தமான நீர் வர ஆரம்பித்தவுடன் எண்ட் பைப்பினை போட்டு மூடிவிட வேண்டும். ட்ரிப்பர்கள் பராமரிப்பு. வாரம் ஒருமுறை விவசாயிகள் லேட்ரல் பைப் பொருத்தியுள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று ட்ரிப்பரிலிருந்து தண்ணீர் சரியாக போகிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ட்ரிப்பரில் இருந்து தண்ணீர் சரியாக போகவில்லை என்றால் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும். நீங்கள் பொருத்தியிருப்பது ஆன்லைன் ட்ரிப்பராக இருந்தால் அதை அகற்றி இக்காட்சியில் காட்டியுள்ளபடி சுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் பொருத்தி இருப்பது இன்லைன் ட்ரிப்பராக இருந்தால் முதலில் பைப்பை தட்டி பார்க்க வேண்டும். பைப்பை தட்டியும் சரியாகவில்லை என்றால் நீரின் அழுத்தத்தை பரிசோதிக்க வேண்டும்.
அழுத்தம் சரியாக இல்லை என்றால் அதை சரி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதும் கூட ட்ரிப்பரில் தண்ணீர் சரியாக வரவில்லை என்றால் ஆசிட் ட்ரீட்மெண்ட் முறையை உபயோகிக்க வேண்டும். ஆசிட் ட்ரீட்மெண்ட் முறை ரசாயன திடப்பொருட்களின் காரணத்தினால் ட்ரிப்பரிலிருந்து தண்ணீர் ஏதுவாக போகாத சந்தர்ப்பத்தில் அதை சரி செய்திட ஆசிட் ட்ரீட்மெண்ட் மிக அவசியம். ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது பைப்புகளும் ட்ரிப்பர்களும் சுத்தமாகி தண்ணீர் ஏதுவாக பாய வழி செய்கிறது. பாஸ்பரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மற்றும் நைட்ரிக் ஆசிடின் உதவியால் ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, தேவையான அளவுக்கு மேல் ரசாயனங்களை உபயோகிப்பது அபாயகரமாகும். ஆகையால் கம்பெனியில் கொடுக்கும் உகந்த ரசாயனங்களை மட்டுமே பயன்படுத்தவும், அதோடு விஞ்ஞான ரீதியாகவே ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்பது அவசியம். முதலில் சொட்டு நீர் பாசனத்தை ஆன் செய்ய வேண்டும். நீர் பாய ஆரம்பித்து அரை மணி நேரத்திற்கு பிறகே ஆசிட் ட்ரீட்மெண்ட் முறையை துவங்க வேண்டும். கம்பெனிக்காரர்கள் குறிப்பிட்டு கொடுத்துள்ள அளவில் மட்டுமே ரசாயனத்தோடு தண்ணீரை கலக்க வேண்டும். நீர்ப்பாசனத்தின் முடிவில் வெண்சுரி மூலமாக சொட்டு நீர் பாசன அமைப்பிற்குள் செலுத்தவும். ஒவ்வொரு வால்வுக்கும் தனித்தனியாக ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். ஆசிட் ட்ரீட்மெண்ட் ஆனவுடன் அந்த வால்வை மூட மறந்துவிடக்கூடாது. அது 24 மணி நேரமும் பைப்புக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ரசாயன திடப்பொருட்களை கருகச் செய்யும். 24 மணி நேரத்திற்கு பிறகு லாக்டர்களின் எண்ட் கேப்பினை நீக்கி தண்ணீரை பம்ப் செய்ய வேண்டும். இறுதியாக எண்ட் கேப்பினை சரியாக மூட மறக்கக்கூடாது. ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்யும் சமயத்தில் கைகளுக்கு கையுறை அணிவதையும் பிற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும். பருவமழைக்கு முதலும் பருவமழைக்கு பிறகும் ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்வது முக்கியம். இன்லைன் லாக்டர்களை பொருத்திக் கொண்டவர்கள் 6 மாதம் அல்லது ஆண்டிற்கு ஒருமுறை ஆசிட் ட்ரீட்மெண்ட் செய்வது சொட்டு நீர் பாசன திட்டத்தின் ஆயுளை நீட்டிக்கும். தண்ணீர் ஒழுகுவதை தடை செய்யும் முறை. பிவிசி பைப், ரப்பர் கோமெட் அல்லது லாக்டரில் தண்ணீர் ஒழுக நேர்ந்தால் உடனே இக்காட்சியில் காட்டியுள்ளபடி அதனை சரி செய்யவும். ஒரு நிலையற்ற சப்ளை. ஏதாவது ஒரு இடத்தில் நீர் ஒழுகினால், நீரின் அழுத்தம் குறைவாக இருந்தால் அல்லது லேட்டரல் பைப்புகள் மடங்கி இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த சந்தர்ப்பங்களில் விவசாயிகள் பிரச்சனைக்கு ஏற்றவாறு தீர்வினை கையாள வேண்டும். மிருகங்களினால் ஏற்படும் பிரச்சனைகள். பசு, கன்றுகள், எலி, அணில் மற்றும் நண்டுகளினால் சொட்டு நீர் பாசன கருவிகள் பழுதடைய வாய்ப்புள்ளது. சில முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகள் மூலம் இதை தடுக்க இயலும். உழவு செய்திடும் பொழுது பைப்புகளை சுருட்டி பிவிசி பைப் அருகில் வைக்கவும்.
உழுது முடித்த பிறகு சுத்திய பைப்புகளை முதலில் இருந்த இடத்திலேயே வைத்திட வேண்டும். நிலத்தில் வேண்டாத களைகள் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எலி, அணில் மற்றும் நண்டுகளுக்கு சுலபமாக குடிக்க தண்ணீர் கிடைத்தால் அவை பைப்புகளை கடிக்க வாய்ப்பில்லை. ஆகையால் தோட்டத்தில் ஆங்காங்கே பிளாஸ்டிக் கிண்ணத்திலோ அல்லது தேங்காய் மூடிகளிலோ தண்ணீர் நிரப்பி வைத்து பைப்புகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். சொட்டு நீர் பாசன உரம் அளிக்கும் முறை. முதலில் சொட்டு நீர் பாசன திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். நீர் பாய ஆரம்பித்து அரை மணி நேரத்திற்கு பின்னர் உரம் கலந்த சொட்டு நீர் முறையை ஆரம்பிக்க வேண்டும். திரவ வடிவில் உள்ள உரத்தினை அல்லது முழுமையாக கரையக்கூடிய திரவ உரத்தினை நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ள விகிதத்தில் வெஞ்சுரி மூலமாக சொட்டு நீர் பாசன முறையில் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வால்வுக்கும் தனித்தனியாக உரம் கலந்த சொட்டு நீர் முறையை செய்ய வேண்டும். உரம் கலந்த சொட்டு நீர் முறை முடிந்த பின் 20 முதல் 30 நிமிடம் வரை பாசனம் செய்வதை மறக்கக்கூடாது. இதுவரை விளக்கிய அனைத்து விஷயங்களையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று சுஜய் இரிகேஷன்ஸ் கம்பெனி விவசாயிகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறது. விவசாயிகள் சொட்டு நீர் பாசன திட்டத்தின் பராமரித்தலை தங்களின் அன்றாட விவசாய வேலைகளில் மிக முக்கியமான பாகமாக எண்ணினால் இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த விளை நிலத்திலும் விளைச்சல் அதிகமாகி அதன் மூலம் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பது உறுதி.